த vlogger. ஒரு vlogging couple பற்றின ஒரு படம். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும். அண்ட் ரெண்டாவது விஷயம், படத்தோட ஹீரோ ரொம்ப கஷ்டம். வரேன் சார், அதுக்கு நான் வரேன். ஸோ ட்ரெண்டிங், ஒரு ஆடிஷன் கால், ரெண்டு கஷ்டமான சீன்ஸ். இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம், நம்ம இந்த படம் பண்ணுறோம் அப்படின்ற சந்தோஷத்தை விட பதட்டமும் பயமும் தான் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். 2 நாள் தூக்கம் இல்லை. 2 விஷயம். ஒன்று, நிறைய ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற சென்சிபிளான ஒரு ஸ்கிரிப்ட். நம்ம ஃபுல் 2 hours ஃப்ரேமில் இருக்கிறோம், அதை ஹோல்டு பண்ணணும். அண்ட் ரெண்டாவது விஷயம், படத்தோட ஹீரோ ரொம்ப கஷ்டம். வரேன் சார், அதுக்கு நான் வரேன். அப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கிறது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங். இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம், நிறைய பெஸ்ட் எஃபர்ட் போட்டோம். 25 days ஆஃப் கண்டினியூஸ் எக்ஸ்டென்சிவ், எக்ஸாஸ்டிங், டயரிங், ஹாப்பி, ஒரு இமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் தான் வந்து ட்ரெண்டிங் வில் ஆல்வேஸ் ஸ்டே க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இந்த படம் எனக்கு என்னோடய கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சிவா சார். சிவா சாரோட ரைட்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் இந்த படத்தில் பேசப்படும். தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ சார். தேங்க்ஸ் ஃபார் காஸ்டிங் மீ அஸ் மீரா இன் ட்ரெண்டிங். Trending is lots and lots of learning for me. Thank you very much sir. And ரெண்டாவது ரீசன், நான் சொன்ன மாதிரி படத்தோட ஹீரோ, அவர் பேர்லேயே தெரியும் உங்களுக்கு, கலை அரசன், தி கிங் ஆஃப் ஆர்ட். ஸோ அவர் படங்களில் அவர் கேரக்டர் மூலமாக அவர் க்ரியேட் பண்ண இம்பேக்ட் எவ்வளோ பெருசு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இட் இஸ் நாட் அ ஜோக் டு பேர் அப் வித் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா, கலை சார் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார். யூ ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட அந்த ஆட்டிடியூடே இல்லாமல் ரொம்ப ஈக்குவலாக யதார்த்தமாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணிவிட்டு செட்டில். தேங்க்ஸ் சார். இட்ஸ் லாட் ஆஃப் லேர்னிங் ஃபார் மீ. அண்ட் கலை சாரோட சேர்ந்து இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் லைக் பெசன்ட் ரவி சார், பிரேம் சார்லாம் என்னோடய ஃபேவரட் ஆக்டர்ஸ். நம்ம அவங்க படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருப்போம். ஸோ அவங்களோடலாம் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் ட்ரூலி பிளெஸ்ஸிங் சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்ஸ் வித்யா மேம், அம்மா கேரக்டர் பண்ணாங்க. அண்ட் அலெக்ஸ் சார் வந்து அவர் சொன்னார், இன்றைக்கி நான் வரணுமா வேணாமானே யோசித்தேன் அப்படின்னு. நீங்கள் இல்லைன்னா அந்த படமே இல்லை சார், அதுதான் உண்மை. லைக் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ட்ரெண்டிங். சச் அ போல்ட் அண்ட் பயங்கரமான ஒரு வாய்ஸ். நான் உங்கள் வாய்ஸ்க்கு நான் ஆல்ரெடி ஃபேன் ஆகிட்டேன். தேங்க்யூ டிஓபி பிரவீன் சார். வெரி பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ், ரொம்ப ஃப்ரெஷ். இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் டு மேக் இட் லுக் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப சூப்பர் அண்ட் வெரி கிளாஸி அவுட் பார்க்குறப்போ. தேங்க்யூ பிரவீன் சார். அண்ட் நாகூரன் எடிட்டர் சார், ஐ நோ இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப் த்ரில்லர் படத்தோட எடிட்டிங் பண்ணுறது. தேங்க்யூ சார். அண்ட் ஹோல் ஆஃப் டைரக்ஷன் டீம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. விஜய்ஜி இஸ் லைக் மோர் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ரைட் நவ். அருண் சார், தினேஷ்ஜி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இல்லைனா அவ்வளோ சென்சிபிளான ஒரு இன்டென்ஸான சீன்ஸ் எல்லாம் உங்கள் சப்போர்ட் இல்லைனா பண்ணியிருக்கவே முடியாது. தேங்க்யூ வெரி மச். அண்ட் பிரியா கலை, தேங்க்ஸ் ஃபார் தி பியூட்டிஃபுல் அவுட்ஃபிட்ஸ். ஒரு ஃப்ரேம்லேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் த சென்ஸ் that you have got towards outfits, colors, எல்லாமே it is very inspiring. Thank you Priya. And Shrikant sir, you're such a sweetheart. You're like a sport and ஒரு pillar இது இந்த அளவுக்கு வந்ததுக்கு நான் நினைக்கிறேன். Thank you so much Sri sir. And thanks Sam for joining us. உங்கள் வித் மியூசிக் இந்த படத்தை பார்க்குறப்போ பயங்கரமாக இந்த ஸ்கிரிப்டை எலிவேட் பண்ணியிருக்கு. அண்ட் எண்ணிலே நான் சொன்ன மாதிரி ரொம்ப அடிக்டிவ் ட்ராக். படத்தோட ஓவரால் விஷயமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஆகிடுச்சு வித் யோர் மியூசிக். தேங்க்யூ சாம். அண்ட் என்னோட மேனேஜர் அண்ட் த பிஆர்ஓ சதீஷ், தேங்க்யூ ஸோ மச் சதீஷ். யுவர் பிக்கஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் மீ ஆல்வேஸ். ஸோ படம் ட்ரெண்டிங், இட் இஸ் அபவுட் த vlogger. ஒரு vlogging couple பற்றின ஒரு படம். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கிற ஒரு த்ரில்லர் படம். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும். எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், முடிஞ்சால் ஃபேமிலியோடு போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி. ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரோ, நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் நடித்ததுக்கு. அலெக்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா டார்லிங் உட்காருங்க ப்ளீஸ். ஏன்னா அவர் வந்து பேசும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளை பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா அலெக்ஸ் நீங்கள் ஏன்னா இப்போ ஒரு படத்தில் நடிக்கும்போது அதிகபட்சம் நமக்கு சந்தோஷம் என்ன இருக்குன்னா, நாளைக்கு அதை யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு
நல்லா நடிச்சிருந்தீங்க, அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் டே மச்சான் நான் அந்த படத்தில் பார்த்தேன்டான்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயை கொடுக்கும், பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி நான் பல படங்களை பார்த்து ஏங்கியிருக்கேன். நான் சில படங்கள் நடிச்சு டப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துடும், ஆனால் தேட்டருக்கு போகும் படத்தில் நான் இருக்க மாட்டேன். அப்போ ரொம்ப அப்செட் ஆகிடும். நான் நிறைய சொல்லிட்டே இருப்பேன், நான் நிறைய படத்தில் செகண்ட் ஹீரோ நடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு. 2 செகண்ட் 3 செகண்ட் தாங்க வருவேன், செகண்ட் ஹீரோ நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன்னுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் முகம் இந்த படத்தில் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, அது கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப். நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் பெரிய பெரிய இடங்களுக்கு போவீங்க, நிறைய படங்கள் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு மாஸ்க் பின்னாடி ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க, அதுக்காக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி. யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க நம்ம இதை பண்ணுமானா, அப்படி நீங்கள் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நம்ம படத்தை வந்து மியூசிக் சாரிகாமா வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ சாரிகாமா, ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி அவங்க பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சின்ன படங்களே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தென் 5 ஸ்டார் செந்தில் சார், அவர் மென்ஷன் பண்ணி ஆகணும், ஒரு சில சந்தர்ப்ப காரணங்களால் வர முடியல. 5 ஸ்டார் செந்தில் சார் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஈவன் சாருமே பார்த்தீங்கன்னா, சார் கூட அரவிந்தன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான். அவரும் எல்லா பெரிய படம் ரீசெண்டாக இப்போ வந்து எல்லா பெரிய படங்களும் அவர் தான் பண்ணார். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த படத்தை கூப்பிட்டு காட்டும்போது அவர் பார்த்துட்டு உண்மையாக படம் ரொம்ப பிடிச்சி நான் பண்ணுறேன் கலை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ணி தராரு. நன்றி சார், ரொம்ப இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தென் மச்சான் சீக்கா வந்து நிறைய உண்மையாகவே ஒரு படம்னா இப்போ ஆடி லான்ச்சில் எல்லாருமே நல்லது தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு படத்துக்குள்ள 1 கோடி பிரச்சனை இருக்கும், அது இல்லாமல் ஒரு படம் வாழ்க்கையில் ரிலீஸ் ஆகிருக்கவே இருக்காது. கண்டிப்பாக எல்லா படத்துலையும் இருக்கும். அதே மாதிரி இந்த படங்களும் அது யதார்த்தமாக அது ஒருத்தரோட மூடாக இருக்கலாம், இல்லைனா நேர காலமாக இருக்கலாம், இல்லை வந்து சில நடக்கிற விஷயங்களாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். சில பேர் கோவத்தை உருவாக்கும், சண்டை வரும், பிரச்சனை வரும், எல்லாமே வரும். அதே மாதிரி எல்லா படத்துலையும் இருக்க மாதிரி இதுலேயும் இருந்தது. பட் அதுக்கு ஒரு பிரிட்ஜாக இருந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஆனந்த் அண்ணாவோட மூட்ஸு, அதுக்கப்புறம் நான் என்ன ஹேண்டில் பண்ணுறது, எல்லா ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணுறது சீக்கா தான் பார்த்துக்கிட்டா. ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ வந்து இத்தனைக்கும் அவங்க நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே தரல, அது இல்லாமல் எங்களுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணுறான். ஃபார் த லவ், தேங்க்யூ ஸோ மச் மச்சி, லவ் யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட். கண்டிப்பாக ட்ரெண்டிங் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்கும் டெஃபினட்டாக. சின்ன படம்ன்றாங்க, அது சாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டாரு. ஒரு படம் ரிலீஸ்க்கு வரைக்கும் தான் அது சின்ன படம் பெரிய படம்ன்றதுலாம். இன்றைக்கி வந்து ஒரு கண்டென்ட் தான் ஒரு படத்தை முடிவு பண்ணும், அது என்ன படம்ன்றதை. அது ரிலீஸ்க்கு வரைக்கும் மேபி ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சு ஒரு படம் முடிவாகும். பட் ஆனால் படம் ரிலீஸ் ஆகி மக்கள், நீங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா மக்கள் அந்த படத்தை பார்த்து ஏற்றுக்கிட்டு அது நல்ல படம்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் இன்றைக்கி இருக்கிறதுலே மிகப்பெரிய படம். ஸோ அந்த மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலி என் ஒய்ஃப் பிரியா தான் வந்து இந்த படத்துக்கு காஸ்டியூம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணாங்க. இந்த பாட்டில் எல்லாமே காஸ்டியூம் அவங்க தான் பண்ணாங்க. தேங்க்யூ பிரியா, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் பொண்ணு வந்திருக்கா அதித்தி, லவ் யூ அதித்தி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். சிவா அவர் ரைட்டிங்காக பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெரிய டைரக்டராக வருவார். கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்துக்கு இங்கே இருக்கவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனந்த் அண்ணா கூட ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனந்த் அண்ணாவோட இப்போ அவரோட ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர், அவர் தான் அந்த போஸ்டர்ஸ் டிசைன்லாம் வந்து ஃபுல்லாக எதுவுமே பெருசாக எதுவுமே காசு வாங்காமல் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வெளியே வராதவங்களும் நிறைய பேர் இந்த படத்தில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீனாட்சி அக்கா ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அவங்க வந்து ஆனந்த் அண்ணா வந்து அமைதியாக கூட இவங்க கரெக்டாக பேசி ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லாத்தையும். ஸோ மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ட்ரெண்டிங் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் க்ளூவாக சேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.